விஜயை சுற்றி நடந்த ஒரு டாக்கா கூட இருந்திருக்கும் அமித்ஷா எடப்பாடி சந்திப்புல. இதுலயே இன்னைக்கு மறுநாள் டிடிவி அழைக்கப்பட்டு, அன்புமணி அழைக்கப்பட்டு அவங்களும் போறாங்க. அது அதனுடைய தொடர்புல ஏதாவதா இல்ல அலைன்ஸ்ல ஷீட் ஷேரிங் விஷயமா? எடப்பாடி தன்னை பாதிக்க வரக்கூடிய எதையும் சம்மதிக்க மாட்டாருங்க. ஓகே. அதுல நம்ம அவரை புல்டவுன் பண்ணணும்னு நினைச்சாலும் அவருக்கு கெப்பாசிட்டி அவரோட இதை வந்து தெளிவா 10 ஆண்டுகளா சொல்லக்கூடிய நான் தான். ஆமா. கவுண்டர் பண்ணுவாரு. எதிர் எடப்பாடி எலெக்ஷன். ஆமா. சசிகலா வந்ததுமே காலில் விழுந்து அம்மா தப்பு பண்ணிட்டேன் இன்னும் அவர் விட்டுட்டு போயிடுவாருன்னு எத்தனை பேர் சொன்னாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்து எனக்குடைய வேண்டிய ஐஏஎஸ் அதிகாரிகளே நண்பர்களே சொன்னாங்க. நான் சொன்னேன் சார் என்ன சார் அதிகாரத்துக்கிட்ட விழுந்தாரு, அதிகாரமே அவர்கிட்ட வந்துட்டு ஏன் சார் கொடுக்க போறாரு. ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க அதை மறுப்பு தெரிவிச்சுட்டே இருந்தீங்க. 2 ரெட்டைலைக்கு ஒரு தாமரை வாங்க போறாரு நீங்க கொடுக்க மாட்டார் சார், அதெல்லாம் நடக்காது சார்ன்னு. அண்ணாமலை இந்த ரோல்ல இருப்பாரு, வாங்காம விட மாட்டாரு நீங்க. அண்ணாமலை இந்த ரோல்ல இன்ன வரைக்கும் இல்ல சார்ன்னு நான் சொன்னேன். இதெல்லாம் நான் சொன்னது நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? நான் சொன்னதை தெற்றி திரிக்க கூடாது. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்குள்ள சக்தி இருக்குது, அதை கொடுக்கணும்னு பிஎம்ஓவுக்கு நாங்க சொல்லியிருக்கிறோம். அண்ணாமலை அதே கருத்தை பிஎம்ஓவுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லைன்னா 2024 மோடியை கலத்தி விட்டது மாதிரி 29 கலத்தி விட்டுருவாரு. நாங்க ப்ரோ மோடி தான், நாங்க ஆன்டி ஸ்டாலின் இல்லை. எடப்பாடி கிட்ட அலர்ட்டா இருந்தா எங்க அரசியலை செய்வோங்கிறத தான் நான் வெளிப்படையா சொன்னேன். எப்படி நாங்க ப்ரோ மோடி தான், ஆன்டி ஸ்டாலின் இல்லை. எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், மோடியை டிச் பண்ணதுக்கு தயங்க மாட்டாரு. 24 டிச் பண்ணவர் 29 அவர் டிச் பண்ணாம இருக்கணும்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். இந்துத்துவாவை முன்னிறுத்தி அதிமுக வாக்காளர்களை இந்துத்துவாவுக்குள்ள அப்படி முக்கிய எடுக்கணுங்கிறதா நாங்க சொன்னோம். காவி மயமாக்கணுங்கிறதா நாங்க சொன்னோம்.